यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनत विविधभूतव्रातरक्षैकदीक्षे शिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा। पाराश्रीयवचः सुधामुपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीताम् तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्वहम्। இன்னைக்கு இந்த சமன்வயாதிகரணத்தினுடைய விஷயங்களை மேற்கொண்டு பார்க்கலாம். போன வாரம் இந்த மண்டலமிஸ்ரருக்கும் சங்கராச்சாரியருடைய அனுயாயிகளுக்கும் நடந்திருக்கக்கூடிய அந்த சர்ச்சைகள் எப்பேற்பட்டது அப்படின்ற விஷயத்தை நாம கவனிச்சு மேற்கொண்டு இன்னைக்கும் கூட இந்த விஷயத்தை நாம கவனிக்க போறோம். இதுல இந்த அதிகரணத்துல இந்த சங்கராச்சாரியருக்கும் அப்படியே மண்டலமிஸ்ரருடைய மதத்தார்களுக்கும் அப்படியே வேற சில சித்தாந்திகளுக்கும் நடக்கக்கூடிய சர்ச்சையில பகவத் ராமானுஜர் ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் எல்லாம் சர்ச்சை பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு இப்ப ஜீவன் முக்தின்னு ஒரு சப்தத்தை சொல்றாங்க. இந்த ஜீவன் முக்தி அப்படின்றது அப்பேற்பட்ட ஐ எம் ஹியரிங் சம் சவுண்ட் இன் தி பேக்ரவுண்ட். சரி, ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்ன நாம இந்த ஜீவன் முக்தி அப்படின்ற சப்தத்தை ஒத்துக்கிறது இல்லை. அதுதான் இந்த அதிகரணத்திலேயே பகவத் ராமானுஜர் மேற்கொண்டு சொல்ல போறோம். ஜீவன் அப்படின்னு சொன்ன அது முக்தியாக இருக்க முடியாது, இல்ல முக்தகா அப்படின்னு சொன்ன ஜீவனாக இருக்க முடியாது அப்படின்னு அது எப்படி என்னன்றதை பத்தி விஸ்தாரமாக மேற்கொண்டு பார்க்க போறோம். அதனால இந்த அதிகரணத்தை ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய வேதாந்த சித்தாந்தத்துக்கு ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பேதாபேதவாதம் அப்படின்னு ஒரு வாதம். அதான் இந்த பாஸ்கர பட்சம் அப்படின்னு ஜிக்ஞாசாதிகரணத்துல ரொம்ப பிரீஃபாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பகவத் ராமானுஜர் அதுல இருக்கக்கூடிய அனுபபத்திகள் எல்லாம் காட்டுது. சோ இந்த ஒரு மதத்துல கூட இந்த ஒரு அதிகரணத்துல கூட பகவத் ராமானுஜர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பேதாபேதவாதம் அப்படின்றது எப்படி சரிப்படாது அப்படின்றத ரொம்ப ஒரு உத்தமமான ரீதியில உட்பாதனம் பண்ணி காட்டுறாரு. சோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த போன வாரத்தினுடைய அனுவர்த்தியாக இந்த கிளாஸ்ல என்ன நாம அனுசந்தானம் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். போன வாரம் இந்த மண்டலமிஸ்ரருக்கும் சங்கராச்சாரியருக்கும் எப்படி இந்த ஒரு வாதம் ஏற்பட்டது அப்படின்ற விஷயத்த நாம பார்த்தோம். அதுல சங்கரனுடைய மதம் என்ன அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மண்டலமிஸ்ரர் சில ஆக்ஷேபங்கள் எல்லாம் தெரிவிக்கிறார். இந்த சங்கர மதம் சரியில்லை அப்படின்னு காட்டுறார். தத்துவமசி அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு ஏன் மோட்சம் ஏற்படாது, அதுவா அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் எப்படி ஏன் ஏற்படாது அப்படின்னு அவருடைய கேள்வி. அதுக்கு இதெல்லாம் பதில் எல்லாம் சொன்னார். அதுக்கு மறுபடியும் இந்த மண்டலமிஸ்ரர் அந்த பதிலுக்கு மறுபடியும் ஆக்ஷேபங்கள் எல்லாம் தெரிவிச்சு இது சரியாக இல்லை அப்படின்னு காட்டுறார். What Shankaracharya says is untenable because of the following reasons. என்ன சொல்றார் அப்படின்னா, we reiterate that one does not attain moksha as soon as he listens to the sentences like Tattvamasi, etc. In other words, Vakyartha Jnana alone cannot be the means to moksha. So, இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்ன, தத்துவமசின்னு தத்துவம் அசி, நீதான் அந்த பரபிரம்மம் அப்படின்ற வார்த்தை குரு சொன்ன வார்த்தையை சிஷ்யன் கேட்ட உடனே
நான் தான் அந்த பிரம்மம், அகம் பிரம்மி அப்படின்ற ஞானம் ஏற்பட்டு ஏற்பட்ட உடனே அவன் ஜீவன் முக்தனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு இந்த ஜெகத் விஷயகமான பிரமம் நிவர்த்தி ஆயிடுது. இந்த பிரம்ம வஸ்துவை பார்த்து ஜெகத்துன்னு பிரமிக்கிறான். இதை பத்தி ஜிக்யாசாதிகரணத்துல விஸ்தாரமாக ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு காட்டியிருக்கு. அந்த விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். சோ இப்ப பிரம்ம வஸ்துவை பார்த்து ஜெகத்துன்னு பிரமிக்கிறோம். அதுக்கு அவ என்ன சொல்றான்னா பிரம்மணி ஜெகதித மத்தியஸ்தம் அப்படின்னு. உதாரணத்துக்கு நாம ஒரு ரஜ்ஜு சர்ப்பம் அப்படின்னு எடுத்துட்டா, கயிறை பார்த்து பாம்புன்னு பிரமிக்கிற ஒரு இன்ஸ்டன்ஸை எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல கயிறுக்கு அதிஷ்டானம் அப்படின்னு பேரு. அதுதான் பிரம்மத்தினுடைய ஸ்தானத்துல இருக்கு. கயிறை பார்த்து பாம்புன்னு பிரமிக்கிறோம். சோ அந்த கயிறினுடைய ஸ்தானத்துல இந்த ஜெகத்து இருக்கு. சோ பிரம்ம வஸ்துவை பார்த்து இதெல்லாம் ஜெகத்துன்னு அவன் பிரமிக்கிறான். எப்போ பிரம்ம வஸ்துவனுடைய ஞானம் ஏற்பட்டு கொடுத்தோ, தானே அந்த பிரம்மம் அப்படின்னு ஞானம் ஏற்பட்டு கொடுத்தோ, அப்போ உடனே என்ன ஆயிடுறது, இந்த ஜெகத்தெல்லாம் மிச்சை அப்படின்ற ஞானம் ஏற்பட்டு அவனுக்கு முக்தி ஏற்பட்டு விடுது. ஆனா முக்தி ஏற்பட்டு கொடுத்தேன்னா உடனே அவன் சரீர தியாகம் பண்றானால சரீர தியாகம் பண்ண மாட்டான். ஸ்டில் ஹி இஸ் அலைவ், பட் ஹி இஸ் ஆஸ் குட் ஆஸ் லிபரேட்டட். அதுக்கு ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றாரு. அது சரிபடாது அப்படின்னு அது சொல்றாரு. மேற்கொண்டு மண்டத மிஸ்ரர் காட்டுறார். அதை அடுத்ததாக பார்க்க போறோம். இதுல இவர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, முக்கியமான விஷயம், தத்துவமசின்னு சொன்ன உடனே ஜெகத்தினுடைய பிரமம் எல்லாம் எப்படி போக முடியும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு அவ சில கேள்வி பதில் எல்லாம் சொன்னா. இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல அதை பத்தி விஸ்தாரமாக பார்த்தோம். இந்த பந்தம் அப்படின்றது அந்திரியலாக இருக்கிறதுனால அந்த மோட்சம் அப்படின்றத இன்னவே இட் இஸ் அன்ரியல். மாயோத்தோ பந்த மோக்ஷோ அப்படின்னு வேதாந்த தேசம் கூட இதுல காட்டுறோம். அதனால பந்தமே அபாரமார்த்திகம், பந்தமே அவாஸ்தவம், பந்தமே பொய்யே அப்படின்னா நம்ம அந்த பந்த நிவர்த்தியும் ஒரு திருஷ்டில பொய் தானே அப்படின்னு இந்த ஸ்லைட்ல நம்ம சங்கராச்சாரியர் சொல்ற விஷயத்த பார்த்தோம். அது சரிபடாது அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னு கேட்டேன். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட, இந்த ஒரு இன்ஸ்டன்ஸை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதுல ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க இந்த ஸ்லைட்ல. தி எக்ஸாம்பிள் ஆஃப் தி இல்யூஷன் ஆஃப் ஸ்னேக் அண்ட் ரோப் given by Shankaracharya to substantiate his theory is also not applicable. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டுறேன். சாமான்யமாக என்ன ஆகும்னா, நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ல கொடுத்தோம்னா அந்த எக்ஸாம்பிள் கரெக்டா இந்த பிரகிருதத்துக்கு அன்வயிக்கிறதா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அன்வயிக்காது அப்படின்னு சொன்னா அப்போ அதுக்கு என்ன பேருன்னா திருஷ்டாந்தா சித்தின்னு சாஸ்திரத்துல பேர். சோ எப்பவும் நம்ம திருஷ்டாந்தத்தை கொடுத்தோம்னா இட் ஷுட் பி ஆப்ட்லி அப்ளிகபிள் டு தி கரண்ட் சினாரியோ. இந்த கேஸ்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஜீவாத்மாவுக்கு ஜெகத் பிரமம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு உதாரணமா என்ன காட்டுறாங்க, இந்த ரஜ்ஜு சர்ப்ப பிரமத்தை உதாரணமா சொல்றான். ஆனா இந்த இடத்துல அவன் என்ன சொல்ற, வியாவகாரிக அவஸ்தையில இந்த ரஜ்ஜு அப்படின்றது சத்தியம், சர்ப்பம் அப்படின்றது மித்யா. அதே மாதிரி இந்த பிரம்ம விஷயக்கமான ஒரு வஸ்துவை பார்த்து பிரம்மத்தை பார்த்து நாம் ஜெகத்துன்னு பிரமிக்கிறோம்னு இந்த ஒரு உதாரணத்தை காட்டுறோம். இந்த இடத்துல என்ன மெயின் அனுபவத்தி என்ன காட்டுற, மண்டன மிஸ்ரர் என்ன காட்டுற சங்கராச்சாரியருடைய மதத்துல அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு ரஜ்ஜுவை பார்த்து சர்ப்பம்னு ஒருத்தனுக்கு பிரமம் ஏற்பட்டிருக்கு. அந்த பிரம நிவர்த்தி எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கிறேன். பிரம நிவர்த்தி எப்படி ஆகுதுன்னு சொன்னா, there are two possibilities. One possibility is somebody will say, இல்ல அங்க பாம்பு இல்ல கயிறு தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஒரு வாக்கியத்தாலே உண்டாகக்கூடிய ஞானத்துக்கு சாப்த ஞானம் அப்படின்னு பேரு. அதாவது சப்தத்தாலே ஆப்த வாக்கியம் சப்த அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ ஆப்த வாக்கிய ரூபமாக இருக்கக்கூடிய சப்தத்தாலே உண்டாகக்கூடிய ஞானம் நாயம் சர்ப்பா கிந்து ரஜ்ஜுரேவா, இது பாம்பில்லை சர்ப்ப இது கயிறு தான் அப்படின்னு சொல்றோம். அப்போ அவனுக்கு அந்த ரஜ்ஜு பிரம சர்ப்ப பிரமம் நிவர்த்தி ஆகுறதா இல்லையா அப்படின்னு கேள்வி. ஏன்னா
இவன் இவனுக்கு உண்டாயிருக்கக்கூடிய பிரமம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னா இது பிரத்யக்ஷ பிரமம். அதாவது பிரத்யக்ஷ பிரமாணத்தால இவன் என்ன பண்ணிருக்கான், இவனுக்கு அந்த கண்ணுக்கும் இவனுடைய கண்ணுக்கும் அப்படியே அந்த ஒரு வஸ்து, வெதர் இட் இஸ் சர்பா ரஜு, we don't know at this stage, at the beginning stage. இவனுக்கு பிரத்யக்ஷத்துல அந்த மாதிரி ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்கு. பிரத்யக்ஷாத்மகமான ஞானத்துக்கு சப்த ஞானத்தால பிரமம் நிவர்த்தி ஏற்பட முடியுமா இல்லையா அப்படின்னு கேள்வி. சோ மண்டன மிஸ்ரர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பிரத்யக்ஷாத்மகமான பிரமத்துக்கு பிரத்யக்ஷாத்மகமான பிரமாத நிவர்த்தகமாக முடியும். சப்த பிரமாணத்தால உண்டாகக்கூடிய ஞானம் பிரத்யக்ஷாத்மகமான பிரமத்தை நிவர்த்தி பண்ண முடியாது அப்படின்றது முக்கியமான ஒரு மண்டன மிஸ்ரருடைய அபிப்பிராயம். சோ இந்த ஸ்லைட்ல நாம அந்த விஷயத்தை பார்க்கணும். சோ இது மண்டன மிஸ்ரருடைய ஒரு மெயின் அபிப்பிராயம். இதுல என்னென்ன வருது விஷயங்கள் அப்படின்னா, so the hierarchy of the pramanas is very important. So adukku அவர் என்ன சொல்றார், when a person originally has an illusion of seeing a snake, the illusion elides only after he is convinced by personally seeing the rope, and not by just listening to another person's words that it is only a rope and not a serpent. In other words, a perceptual illusion is to be done away with only by a perceptual correct knowledge. Similarly with regard to inference and verbal testimony also. அதனால பிரத்யக்ஷத்தாலே உண்டாகக்கூடிய பிரமத்துக்கு பிரத்யக்ஷத்தாலே உண்டாகக்கூடிய பிரமாத்மகமான ஞானம், யதார்த்தமான ஞானம் தான் நிவர்த்தகமாக முடியுமே தவிர சப்தத்தாலே உண்டாகக்கூடிய ஞானம் நிவர்த்தகம் ஆக முடியாது அப்படின்னு சொல்ற. அதை சொல்லி அவன் என்ன சொல்றான்னா, therefore Shabda Aparoksha Jnanavada of Shankaracharya is also not tenable. So Shabda Aparokshavadam நிறைய வருது அத்வைத சித்தாந்தத்தில். அது கூட உச்சிதமாக இல்லை, யுக்தி சகம் ந யுக்தி சகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லுவார். It is not tenable, it doesn't stand the test of logic. So இந்த இடத்துல நமக்கு முக்கியமா என்ன நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு கான்செப்ட் இங்க ரொம்ப ஃபண்டமெண்டல் டு தி தியரி ஆஃப் நாலேஜ் இட் செல்ஃப். இது இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் டு வேதாந்தா, it is related to the theory of knowledge itself and is universally applicable whether it is science or mathematics or any field for that matter. அதுல என்னன்னா, the hierarchy of the pramanas and the concept of shabda paroksha, இது ரெண்டு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது நம்ம என்னன்னு, எந்த பிரமாணம் பிரதானம், எந்த பிரமாணம் அப்பிரதானம், எந்த சமயத்துல, so which pramana gains precedence over which pramana அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வச்சுண்டு இந்த மண்டன மிஸ்ரருடைய வாதம் அவர் மண்டனம் பண்றார். மண்டன மிஸ்ரர் அவருடைய வாதத்தை மண்டனம் பண்ற, சங்கராச்சாரியருடைய வாதத்தை கண்டனம் பண்ற. அது எப்படின்றத பார்க்கலாம். சோ நமக்கு இந்த ஹைரார்கி ஆஃப் தி பிரமாணாஸ் எப்படி வருது அப்படின்னு சொன்ன, நமக்கு மூணு விதமான பிரமாணம் இது நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். ஒண்ணு பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ஸ் பர்செப்ஷன். அதே இட் இஸ் ஆஃப் 6 டைப்ஸ் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். நிராணுஜம், ராசனம், துவாச்சம் இத்தியாதி. கடைசியில மானச பிரத்யக்ஷமா சேர்றது. ஸோ விஷுவல் பர்செப்ஷன், ஆடிட்டரி பர்செப்ஷன், gustatory perception, olfactory perception, tactile perception, and also mental perception. So left side la and the box la paarkala. Rendavathu inference. We have explained it many times already. A person sees smoke in the mountain but does not see fire. Then he associates smoke with fire, and then he says there is fire in the mountain, though he does not see it. Idu anumanam appdinu peru. இதுல இருந்து உண்டாகக்கூடிய ஞானத்துக்கு அனுமதியின் பேர். மூணாவது வெர்பல் டெஸ்டிமோனி ஆர் சாப்த போதம். அதாவது ஆப்தனாக இருக்கக்கூடியவனுடைய வார்த்தையை கேட்டு இவனுக்கு அந்த ஆகாங்ஷா, யோகிதா, சந்நிதி இதெல்லாம் அந்த ஞானத்தோட சேர்ந்து என்ன ஆகும், அந்த ஞானம் ஏற்பட்டு இவனுக்கு சாப்த போதம் ஏற்படுது. இதுல இந்த பிரத்யக்ஷத்துக்கு என்ன பேருன்னா சாட்சாத்காரி பிரமா பிரத்யக்ஷம் அப்படின்னு பேரு. சோ சாட்சாத்காரி பிரமான டைரக்டாக உண்டாகக்கூடிய நாலேஜ். அதாவது நேரா இந்திரியம் அதுக்கு எப்படி இதெல்லாம் கிரமங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு, அதை பத்தி முன்னாடியே விஸ்தாரமா சொல்லியிருக்கு.
ஆத்மா மனசா சம்யுஜ்யதே மனஹா இந்திரியேன இந்திரியம் அர்த்தேன அப்படின்னு சொல்லி அந்த நேராக directly the sense organ has contact with the object of perception, then it actually goes to the mind. மனசுக்கு போறது, மனசுல இருந்து நேரா ஆத்மால உண்டாகக்கூடிய ஒரு இது. அதனால இதுக்கு சாட்சாத்காரி பிரமா டைரக்ட் நாலேஜ் அப்படின்னு பேர் இந்த பிரத்யக்ஷம். இன்ஃபரன்ஸ் அண்ட் சாப்த போதம், அதாவது அனுமிதி சாப்த போதம், இது ரெண்டும் எப்ப ஏற்பட்டதுன்னு, இது ரெண்டும் இன்டைரக்ட் நாலேஜ். ஏன்னா இது ரெண்டும் பிரத்யக்ஷ உபஜீவியம் அப்படின்னு சொல்றோம். சோ நேராக நாம ஒரு வஸ்துவை பார்க்காம இருந்தாலும் நேராக பார்க்கக்கூடிய வஸ்துவை வச்சுன்னு நாம புரிஞ்சுக்கிற ஞானம் அனுமிதி. அது இட் மைட் பி இன் எனி ஃபார்ம், இட் மைட் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் எனிதிங். அதாவது அது விஷுவல் பெர்செப்ஷன் ஆயிருக்கலாம், ஆடிட்டரி பெர்செப்ஷன் ஆயிருக்கலாம், கஸ்டேட்டரி பெர்செப்ஷன் ஆயிருக்கலாம், எது வேணுமாலும் ஆயிருக்கலாம். அப்படியே சாப்த போதத்துல என்ன ஆகுதுன்னா, காதாலே நாம சப்தத்தை கேட்டு then there is a process that occurs in the brain according to modern scientists. அதுல இருந்து உண்டாகக்கூடிய ஞானம். அதனால இந்த பிரத்யக்ஷம் அப்படின்றதுக்கு சாட்சாத்காரி பிரமா அப்படின்னு டெபினிஷன் கொடுத்திருக்கு. அது யதீந்திரமதி இத்தியாதி கிரந்தங்கள். அக்ஷமக்ஷம் பிரதீத்ய பிரத்யக்ஷம் அப்படின்னு எல்லாம் விவரணங்கள் தான் அதுக்கு கொடுக்கிற வியாக்கரண சாஸ்திர திருஷ்டி. சோ இப்போ ஒரு வஸ்து இந்த மூணு விதமான பிரமாணம் இருக்கு. மூணு விதமான பிரமாணத்தாலே மூணு விதமான பிரமித்தியார் யதார்த்த ஞானம் ஏற்படுறதுக்கு அவகாசம் இருக்கு. இப்படி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்துல இது ரெண்டுக்கும் கிளாஷ் இருந்ததுன்னா எது சரியாகும்? இல்ல ஒரே வஸ்துவை நாம ரெண்டு பிரமாணத்துல இருந்து பாக்குறோம்னா அப்போ எப்படி ஆகும்? எந்த பிரமாணம் பிரதானமாக காரியம் பண்றது? இதுக்கு சம்ஸ்கிருதத்துல சில தர்க்கசாஸ்திரத்துல இதை பத்தி எல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சர்ச்சையெல்லாம் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியும். எப்படின்னு கேட்டா அதுக்கு வாசஸ்பதி மிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகா வித்வாம்சர் ஷட்தர்ஷன டீகாகிருத் அப்படின்னு பேர். அவர் என்ன சொல்றாருன்னா, பிரத்யக்ஷ பரிகலிதமப்யர்த்தம் அனுமானேன புபுத்சந்தே தர்க்க ரசிகாக அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நஹி கரிணி திருஷ்டே சீத்காரேண தம் அனுமிமதே அனுமாதாரா அப்படின்னு ரொம்ப அவருடைய செயலியில ரொம்ப அந்த ஓஜஸ் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஆச்சாரியர் பிரத்யக்ஷ பரிகலிதமபி அர்த்தம் அனுமானேன புபுத்சந்தே தர்க்க ரசிகாக. So suppose I want to employ some inference. இப்போ எனக்கு அனுமானத்தால நான் இதை கிரகிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இச்சை வந்ததுன்னா இட் வில் ஆக்சுவலி பி பாசிபிள். பிகாஸ் நமக்கு எப்பேற்பட்ட ஞானம் வரணும்னு நமக்கு, பிகாஸ் நாலேஜ் அப்படின்றது ஜெனரலி இந்த லௌகிகமான ஞானங்கள் தான் அது எப்பேற்பட்டதுன்னு நம்முடைய இச்சைக்கு அனுகுணமாக நாம் அதை உண்டு பண்ணிக்கணும். பாரமார்த்திகமான ஞானம் தான் நமக்கு அது. அந்த பாரமார்த்திக ஞானம் அப்படின்றது எப்ப ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அதை பத்தி கூட ரொம்ப விசேஷமான விஷயங்கள் தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சப்போஸ் ஐ see this phone here in front of me. So suppose I want to see this, என்னுடைய சக்ஷுரேந்திரியத்தால நான் இதை பார்க்கலாம். Suppose I want to see, I know this phone by means of my tactile perception. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா கண்ணு மூடின்னு இந்த மாதிரி இந்த போனை தொட்டா எனக்கு தெரியும் இந்த போன் இருக்கு அப்படி. சோ இப்ப இந்த ஞானம் அப்படின்றது இப்ப ஏற்பட்ட லௌகிக ஞானங்கள் தான் எப்ப ஏற்பட்டதுன்னா நம்மளுடைய இச்சைக்கு அனுகுணமாக நாம அதை we can actually tailor make it according to our own will and wish. ஆனா சில ஞானங்கள் தான் எப்ப ஏற்பட்டதுன்னு சொன்னா நமக்கு it is beyond our capability to achieve it. அதுக்கு சங்கராச்சாரியர் ஒரு இடத்துல ரொம்ப நல்லா சொல்லுவார்னா என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவார், ஞானம் பிரமாண தந்திரம் நது புருஷ தந்திரம். ஹையர் லெவலுக்கு போயாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இப்போ எனக்கு பரமாத்ம ஞானம் ஏற்பட்டுட்டோம் அப்படின்னு உடனே எனக்கு இச்சை இருந்தாலும் கூட ஏற்படுமா அப்படின்னு சொன்ன கண்டிப்பா ஏற்படாது. பிகாஸ் ஞானம் அந்த லெவல்ல எப்படின்னா ஞானம் பிரமாண தந்திரம் நது புருஷ தந்திரம். Because I don't have the facility. அந்த பரமாத்ம ஞானம் உண்டாறதுக்கு எனக்கு என்னென்ன அர்ஹதைகள் தகுதிகள்லாம் இருக்கும் அந்த பிரமாணங்கள்லாம் எனக்கு கிடையாது. அதனால even though I want to get பரமாத்ம ஞானம் immediately, I will not get it because that is not possible. Because na purusha tantram.
புருஷதந்திரம் அப்படின்னா புருஷாதீனம் அப்படின்னு. சோ அந்த பரமாத்ம ஜானம் இத்தியாதிகள்லாம் எப்படின்னு சொன்னா அது புருஷாதீனம் இல்லை, பிரமாணாதீனம். அதுக்கு யோக சாஸ்திரத்துல வேற வேற விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். ஒருத்தருக்கு பரமாத்ம ஜானம் ஏற்படுற ஒரு இது இருந்தாலும் கூட பரமாத்மா அவனுடைய சரீரம் அதை தரிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னா அவன் பரமாத்மா தன்னுடைய ஸ்வரூபத்தை அவனுக்கு காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். சோ இப்போ அதுக்கு என்னுடைய ஆச்சாரியன் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுப்பார். ஒரு 12,000 volts எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணோன்னா இஃப் தேர் இஸ் a small wire என்ன ஆகுங்க, அந்த வயர்ல அதை இது பண்ணா உடனே அந்த wire itself will dissipate. அதனால you cannot pass such a huge amount of energy in a small wire அப்படின்னு சொல்லி. அதனால ஹையர் லெவல்ல எப்படின்னு சொன்ன ஞானம் புருஷதந்திரம் ந புருஷதந்திரம் கிந்து பிரமாணதந்திரம் அப்படின்னு சங்கராச்சாரியன் சொல்றார். But at the lower level, when it concerns objects like this, like a phone or something like that, இப்போ இந்த போனை எனக்கு இப்ப ஸ்பர்ஷேந்திரியத்தால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கண்ணு மூடிட்டு போய் தொட்டா எனக்கு தெரியுது. இல்ல சக்ஷுரேந்திரியத்தாலேயே தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு இச்சை வித் மை ஹேண்ட்ஸ். சோ சாக்ஷுஷ பிரத்யக்ஷ மூலமாகவும் நான் தெரிஞ்சுக்கிறேன், அப்படியே ஸ்பார்ஷன பிரத்யக்ஷ மூலமாகவும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ பர்வதத்துல வன்னிய நேரா பார்த்துட்டு இருக்கு, பர்வதா வன்னிமான் அப்படின்னு அவருக்கு சாக்ஷுஷ பிரத்யக்ஷத்தாலே அனுபவம் உண்டாயிட்டு. ஆனா வன்னிய இது தூமேன வன்னிம் அனுமினுயாம் அப்படின்னு ஒரு இச்சை இருந்தது. ஐ வாண்ட் டு இன்ஃபர் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வன்ஹி ஆர் ஃபயர் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்மோக். ஞானம் அவனுக்கு வந்துட்டு he can do that also. அதனால அவன் என்ன சொல்றாருன்னா வாசஸ்பதி மகர்ஷி என்ன சொல்றாருன்னா பிரத்யக்ஷ பரிகரிதமபி அர்த்தம் அனுமானேன புபுத்சந்தே தர்க்கரசிக்காக. தர்க்கசாஸ்திரத்துல அனுமான பிரமாணம் தான் பிரதான பிரமாணம்னு ஒரு திருஷ்டிலே சொல்றேன். நேரா பிரத்யக்ஷத்துல ஒரு பிரத்யக்ஷத்தால ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருந்தாலும் கூட அவன் அனுமானத்தால நான் இந்த விஷயம் அனுமான பிரமாணத்தால இந்த விஷயத்தை நான் கிரகிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அவளுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதோடைய இன்னொன்னு சொல்றார், பக்கத்துலயே என்ன சொல்றார், நஹி கரிணி திருஷ்டே சீத்காரேண தம் அனுமிமதே அனுமாதார அப்படின்னு. கரீனா யானையே பார்த்துட்டு இருக்கா நேரா. அட் த சேம் டைம் ஹி ஆல்சோ லிசன்ஸ் டு தி அது கீழிடுவதும் கன்னடால சொல்லுவா. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தி ஈக்குவலன்ட் இன் தமிழ். அதுக்கு சீத்காரம் அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அப்படி நேரா யானையை பார்த்தாருதான் யாராவது சீத்காரம் பண்றதுனால அயம் ஹஸ்தி அயம் கஜா சீத்காராத் அப்படின்னு அனுமான பிரயோகம் பண்ணி தெரிஞ்சுக்கணுமா இல்லை, நேரா கண்ணிலேயே பார்த்துட்டு இருக்கானே வை ஹி ஹஸ் டு எம்ப்ளாய் அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்லி ரெண்டும் ஒரே இடத்த சொல்றாரு. எதுக்காக ஒரே இடத்த சொல்றாரு அப்படின்னு, இந்த பிரமாணம் அப்படின்றது எப்படின்னா லௌகிகமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் as far as mundane objects are concerned, these are in the hands of the person who is knowing. Shabda pramana he can employ, anumana pramana he can employ, pratyaksha pramana to know what he wants to know. அப்படின்றது முக்கியமான விஷயம் இந்த இடத்துல விஷயம். ஆனா சில விஷயத்துல it is beyond our knowledge அப்படின்றது. அதுக்காக ஹைரார்கி ஆஃப் பிரமாணாஸ் ஆர் தி பிரசிடென்ஸ் ஆஃப் பிரமாணாஸ் எப்படி காரியம் பண்றது அப்படின்னு அதுவும் காட்டுது. So in idla among the above, sense perception, in inference and verbal testimony, which of them gain precedence over the other in what circumstances அப்படின்றது நமக்கு முக்கியமாக தெரியும். அதுக்கு சாஸ்திரத்துல என்ன சொல்றா அப்படின்னா சமானே விஷயே பிரத்யக்ஷ சாமக்ரி பிரபலா பின்னே விஷயே அனுமிதி சாமக்ரி பிரபலா அப்படின்னு ஒரு நியமம் உண்டு சம்ஸ்கிருதத்துல. அது தர்க்கசாஸ்திரத்துல இந்த நியமத்தை ஸ்பஷ்டமா காட்டு. சமானே விஷயே பிரத்யக்ஷ சாமக்ரி பிரபலா. So when the object of knowledge is common to both perception and inference, perception gains preference or precedence over inference. So நமக்கு ஞேயமான வஸ்து பிரமேயமான வஸ்து நம்ம தெரிஞ்சுக்க நம்ம ஞானத்துக்கு என்ன விஷயமா இருக்கோ அந்த விஷயம் ஈக்குவலா இருந்தா, ஈக்குவல் அப்படின்னா if it is the knowledge is both common both to perception and inference, perception gains precedence over inference. ஆனா பின்னே விஷயே அனுமிதி சாமக்ரி பிரபலா. In objects
whereas the second paragraph பாருங்க, whereas in objects that are beyond the currently not knowable perception, inference gains precedence over perception. So நமக்கு நேரா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வஸ்து ஒன்று இருந்தது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிரத்யட்சத்தை காட்டிலும் அனுமானத்துக்கு தான் பிரதானமான ஸ்தானம் ஏற்படுது. இப்போ உதாரணத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இப்போ we don't see the existence of fire in a particular place. அப்போ என்ன ஆகும், அனுமிதி சாமகிரி or inference gains precedence over பிரத்யக்ஷம். And in matters that are totally beyond the scope of perception, அப்போ verbal testimony gains precedence. So அதுல என்ன ஆகும், பிரத்யக்ஷத்துக்கு விஷயமே இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்து இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும், நமக்கு ஆப்த வாக்கியம் தான் பிரமாணம். as far as வேதாந்த சாஸ்திரம் is concerned, ஆப்த வாக்கியம் தான் பிரமாணம், நமக்கு வேற பிரமாணமே கிடையாது. அதனாலதான் கட்டோபனிஷத்துல என்ன சொல்றது, அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி அணியானே ஹி அதர்க்கியம் அனுப்பிரமாணா தர் அனுப்பிரமாணா அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. பரமாத்ம விஷயம், சிருஷ்டியினுடைய விஷயம், ஜெகத்துக்கு உபாதான எது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்தது இல்லை. அதுல அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி சொல்லிதான் நமக்கு தெரியணுமே தவிர நாம ஏன் இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த மாதிரி தோணிருக்கு அந்த மாதிரி தோணிருக்கு அப்படின்னு நாம we cannot actually grasp these things because இது அணியான், இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். அதனாலேயே எப்ப ஏற்பட்டது அப்படின்னா ஆதர்க்கியம். So neither it is possible to know about it from perception. பிரத்யக்ஷத்தாலேயே நாம அந்த விஷயத்தை கிரகிக்க முடியாது. அப்படியே ஆதர்க்கியம், தர்க்கம் அப்படின்னா அனுமானம் அப்படின்னு வச்சுக்கணும் ஜெனரல்ல, no there is lot of difference. So முடியாது. அணியானே ஹி அதர்க்கியம் அனுப்பிரமாணாத் அப்படின்னு அனுப்பிரமாணாத். சோ இந்த ரெண்டு பிரமாணங்களும் எப்பேற்பட்ட பிரமாணங்கள் அப்படின்னா அனுப்பிரமாணங்கள் ஆர் அனுப்பிரமாணங்கள். So as far as we are concerned, we cannot do this because these two pramanas cannot go beyond a particular stage. So in the ஜகத்துக்கெல்லாம் உபாதானம் பரமாத்மா தாலியா அதை கிரகிக்க முடியாது. அதனால அனன்ய புரோக்தே கதிஹி அத்ர நாஸ்தி. சோ யாராவது அந்த திருஷ்டபராவராகன்னு சொல்லக்கூடிய பரமாத்ம சாட்சா்காரம் பண்ணிட்டு இருக்கிறவா சொன்னா நமக்கு தெரியுமே தவிர வேற தெரியாது. இல்ல பரமாத்ம சாட்சா்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷிகள் தான் சொல்லியிருக்கக்கூடிய வாக்கியங்கள் வேத வாக்கியங்கள் உபனிஷத் வாக்கியம், அதுல இருந்தா நமக்கு தெரியுமே தவிர அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி அப்படின்னா இன்னொருத்தர் சொல்லாமல் நாம புரிஞ்சுக்க முடியாது. அதனால சப்த பிரமாணம் தான் நமக்கு பிரதானம் அந்த விஷயத்துல அப்படின்னு. சோ இதுல இந்த ஹைரார்கி ஆஃப் பிரமாணாஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் தான் தர்க்கசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவோம். நரசிர கபாலம் சுச்சி பிராண்யங்கத்வாத்து சங்கவத்து அப்படின்னு ஒரு அனுமான பிரமாணம், ஒரு அனுமானத்தை உட்பாதனம் பண்ற. நரசிர கபாலம் அப்படின்னா ஸ்கல். இந்த ஸ்கல் எல்லாம் தொடவே கூடாது, பார்க்கவே கூடாது. ஆக்சுவலா அதெல்லாம் எப்படி இந்த காலத்துல மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தான் they have it for experiments and things like that. பட் யாரோ ஒருத்தர் என்ன பண்றாருன்னா இந்த சங்காதிகள் தான் பிராண்யங்கமாக இருந்தாலும் கூட அதெல்லாம் சுத்தமான வஸ்துன்னு வச்சிருக்கு. சோ சங்கம் அப்படின்றது இட் இஸ் ஆக்சுவலி a limb of an animal. சோ அது ரொம்ப பரிசுத்தம் அப்படின்னு வச்சிருக்க. இப்போ மானுடைய கொம்பு இருக்க, அது ரொம்ப பரிசுத்தம் அப்படின்னு வச்சிருக்க. அதே மாதிரி கிருஷ்ணாதினம் அப்படின்றத பத்தி நிறைய விஸ்தாரமாக அதை பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. பட் இட் இஸ் நாட் பர்டினன்ட் டு தி கரண்ட் கான்டெக்ஸ்ட். கிருஷ்ணாதினம் அப்படின்றது இட் இஸ் ஆக்சுவலி தி ஸ்கின் ஆஃப் an animal and it actually has to be procured only after killing the animal, not like that only. Recently யாரோ ஒரு சுவாமி என்ன பண்ணினாருன்னா கிருஷ்ணாதினம் எப்படி யூஸ் பண்ணலாம், அது ராணி ஹிம்சையை பண்ணி இது பண்ணிருக்காளே எப்படி அப்படின்னு சொன்னா he actually gave a wrong interpretation stating that இல்ல அது இவா கொன்னு வாங்க மாட்டா, actually they used to செத்து போயிருக்கிற கிருஷ்ண மிருகத்தினுடைய ஸ்கின் தான் they used to skin it and bring it அப்படின்னு சொன்னா it is totally against சாஸ்திரம். என்னுடைய ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார், பழைய காலத்துல எப்படின்னா இந்த அக்ரஹாரங்கள்ல எல்லாம் சில பேர் அந்த காலத்துல
course there were millions of black bucks and the Krishnadinam abdina black buck abdi. There were millions of animals available belonging to that species. And the Krishnadinam konandu kudutha ava solluvana, that is about 100 years back, ennuடைய ஆச்சாரியன் சொல்லுவார், hey gundadi irka parra irunda vaangikkalena vaandam. So it has to be killed only and then the ajna has to be taken. அப்போ அது பிராணி ஹிம்சை ஆறுது இல்லையா அப்படி இப்படின்னெல்லாம் கேள்விகள் தான் வரும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டான பதில் இருக்கு. பட் நோ ஆக்சுவலி கிருஷ்ணமிருகம் அப்படின்றது endangered species and in every country there are laws which actually prohibit from doing that. But whatever it is, அந்த விஷயம் வேற. ஆனா பிராண்யங்கமாக இருக்கிறது என்று சுத்தமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஆமையினுடைய ஷெல் இருக்கு, டார்டாஸ் ஷெல், அது it is to be procured for some medicinal qualities எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஆமையினுடைய ஓடுன்னு சொல்லுவாங்க இந்த பக்கத்துல. ஸோ இந்த மாதிரி நிறைய திருஷ்டாந்தங்கள் எல்லாம் வச்சுட்டு ஒருத்தர் அனுமான பிரயோகத்தை பண்றார். என்ன பண்றார்? நரசிர கபாலம் அப்படின்றது பட்சம் சுச்சி, அதுல சுச்சித்துவம் உண்டு அப்படின்னு சொல்றார். எப்படின்னா பிராண்யங்கத்வாது சங்கவது, since it is also a limb of an animal like the Krishnadinam or like a shankam, அது சுச்சி அப்படின்னு சொன்னா இல்லை, கிடையாது. ஏன்னா அதுக்கு சம்ஸ்கிருதத்துல சாஸ்திரியமான திருஷ்டில எப்படி சொல்லுவாங்க, நிஷித்தத்துவம் உபாதி. நரசிர கபாலத்தை நம்ம யாரும் தொடக்கூடாது, பார்க்கவும் கூடாது, தொடவும் கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல ஸ்பஷ்டமான நிஷேதம் இருக்கு. சோ இதுல ஒரு உபாதி இருக்கு, கண்டிஷன் இருக்கு. உபாதி உபஹிதமான உபாதி விசிஷ்டமான ஒரு ஹேது அப்படின்னா அது அசத்தேத்துன்னு சொல்லி இட் இஸ் டிஸ்கார்டட். சோ இந்த அனுமானத்தை அவன் என்ன பண்றான், டிஸ்கார்ட் பண்ணிடுறான். அதனால நரசிர கபாலம் சுச்சி பிராண்யங்கத்வாது சங்கவத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமானம், இந்த அனுமானம் சப்த பிரமாணத்தாலே பாதிதம் அப்படின்னு சொல்லுது. சோ சாஸ்திரத்துல இது நிஷித்தமாக இருக்கக்கூடிய காரணத்தால இந்த அனுமானம் தோ இட் கேன் பி டோல்ட் அஸ் கரெக்ட், பட் சாஸ்திரத்துல பாதம் இருக்கிறதுனால இது சரிப்படாது அப்படின்னு சொல்லி, சோ இந்த இடத்துல சப்த பிரமாணம் கெயின்ஸ் பிரசிடென்ஸ் ஓவர் அனுமான பிரமாணம். சோ சில விஷயங்கள்ல அனுமான பிரமாணம் கெயின்ஸ் பிரசிடென்ஸ் ஓவர் பிரத்யக்ஷ பிரமாணம், சில சமயத்துல பிரத்யக்ஷ பிரமாணம் கெயின்ஸ் பிரசிடென்ஸ் ஓவர் அனுமான பிரமாணம். சோ இதுல ஜெனரல் ரூல் தர்க்கசாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்க, சமானே விஷயே பிரத்யக்ஷ சாமகிரி பிரபலா, பின்னே விஷயே அனுமதி சாமகிரி பிரபலா அப்படின்னு சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கும் அனுமான பிரமாணத்துக்கும் கிளாஷ் ஏற்பட்டது அப்படின்னு சொன்ன அப்போ மறுபடியும் சப்த பிரமாணம் கெயின்ஸ் பிரசிடென்ஸ் இஃப் இட் இஸ் a வேதிக் திங். வேத வாக்கியத்துல இருக்க நிஷேதம் இருந்ததுன்னா அனுமான பிரமாணம் அது உச்சிதமாக இல்லை அப்படின்னு அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். இல்ல ஒருவேளை ஆப்த வாக்கியத்துக்கும் அனுமானத்துக்கும் விரோதம் ஏற்பட்டதுன்னா அப்போ எப்படி என்னன்றது அது மறுபடியும் இன்னொரு விஷயம். சோ இது எப்படின்னா இட் இஸ் ஆல் a question of the study of in human psychology எப்படி அப்படின்றது, how it acts அப்படின்னு ஒரு விஷயம், ரெண்டாவது how it should act அப்படின்றது ரெண்டாவது விஷயம். ரெண்டு விஷயமும் சேர்ந்து சாஸ்திரத்துல சொல்லி. இப்போ பிரகிருதத்துல நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, ஒருத்தனுக்கு ரஜ்ஜுவை பார்த்து சர்ப்பம் அப்படின்னு பிரமிச்சிருக்கான், இந்த சர்ப்ப பிரமம் கயிறை பார்த்து பாம்புன்னு பிரமிச்சிருக்கான். சோ இந்த சர்ப்ப பிரமம் போகணும் அப்படின்னு சொன்ன will it allied by verbal testimony, யாராவது இது சர்ப்பம் இல்லை ரஜ்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டா அந்த பிரம நிவர்த்தி ஏற்படுமா? இல்ல நேரா பிரத்யட்சமாகவே அவன் பார்த்து பாரு இது கயிறு தான், இது பாம்பு இல்லை அப்படின்னு நேரா அவனுடைய கையில காட்டி பிரத்யக்ஷத்தாலேயே பிரத்யக்ஷ பிரம நிவர்த்தி உண்டாகுமா? இல்ல சப்த பிரமாணத்தாலே பிரத்யக்ஷ பிரம நிவர்த்தி உண்டாகுமா அப்படின்றது சங்கராச்சாரியருக்கும் மண்டன மிஸ்ருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. So Mandana Mishra சொல்லிருக்கக்கூடிய விஷயம் ultimately it is acceptable to us also because it is better than what Shankaracharya has said அப்படின்றது பகவத் ராமானுஜருடைய அபிப்பிராயம். அதனாலதான் தான் டைரக்டா அந்த சங்கர மதத்தை கண்டனம் பண்ணாமல் மண்டன மிஸ்ருடைய மதம் மூலமாக அந்த சங்கர மதத்தை கண்டனம் பண்ணியிருக்காருன்னு நாம புரிஞ்சுக்க வேண்டும். சோ இதுல எப்படி அப்படின்றத இந்த ஸ்லைட்ல நாம பார்க்கலாம். So, just I will recoup the entire matter. Where the object of knowledge is common to both perception and inference, perception gains precedence over inference. So, samane vishaye pratyaksha samagri prabala. Whereas,
In objects that are currently not knowable by perception, inference gains precedence over perception. அதனால தான் இங்க இன்ஃபரன்ஸுக்கு டிக் மார்க் போட்டிருக்கு, பெர்செப்ஷனுக்கு இன்டு மார்க் போட்டிருக்கு. But in matters that are totally beyond the scope of perception, verbal testimony gains precedence over both perception and inference. So இந்த இடத்துல வந்து சப்த பிரமாணம் அப்படின்றது பிரத்யக்ஷம் அனுமானம் ரெண்டு பிரமாணத்தை காட்டிலும் பிரதானமாக ஆயிடுது. And these are exceptions, and these are general rules, and there are exceptions galore. So exceptionக்கு ஒரு உதாரணம் இப்போ அடியேன் கொடுத்தேன். அதாவது நரசிரஹ் கபாலம் ஸ்ரீ பிராண்யங்கத்வாதே சங்கவதி அப்படின்னு சொல்லி, எப்படி பிராண்யங்கமாக இருக்கக்கூடிய சங்கம் சுச்சியாக இருக்கோ, பூஜாதிகள்ல உபயோகப்படுத்தப்படுதோ, அந்த மாதிரி நரசிரஹ் கபாலமும் சுச்சின்னு யாராவது சொல்லலாம் அப்படின்னு அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் நிஷித்தத்துவம் உபாதி. அதுக்கு வேத வாக்கியத்துல ஸ்பஷ்டமாக இந்த நரசிரஹ் கபாலம் ஸ்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது நிஷித்தம் அப்படின்னு காட்டிருக்கும்னாலே அது சரிப்படாது அப்படின்னு சொல்லி. சோ மேற்கொண்டு இங்க என்ன சொல்ற, given the hierarchy of pramanas in the serpent rope example, how can a perceptuary illusion be done away with by verbal testimony? அதனால இந்த சர்ப்ப பிரமம் அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்ப்ப பிரம நிவர்த்தி ஆகணும்னா நேரா அந்த ரஜ்ஜுவையே கையில புடிச்சுண்டு பார்த்ததான் தெரியுமே தவிர, பிரத்யக்ஷத்தாலேதான் பிரத்யக்ஷாத்மகமான சர்ப்ப பிரம நிவர்த்தி உண்டாருதே தவிர, சப்த பிரமாணத்தால சர்ப்ப பிரம நிவர்த்தி அப்படின்றது உண்டாக முடியாது. So the illusion of the serpent rope, which is a perceptuary illusion, cannot be done away with by verbal testimony. அதே மாதிரி நமக்கு இந்த ஜெகத்ரூபமான ஒரு பிரமம் ஏற்பட்டிருக்கு. அந்த பிரமம் அப்படின்றது பிரத்யக்ஷ பிரமம். பிரத்யக்ஷ பிரமத்தை சாப்த போதத்தாலே நீக்க முடியாது, சப்த பிரமாணத்தாலே நீக்க முடியாது அப்படின்னு காட்டுறார். Similarly, the cause of bandha is different and the remedy given or produced by vakyartha jnana is different. Therefore, how can vakyartha jnana result in the destruction of the unreal bandha அப்படின்னு கேட்கிறோம். ததயுக்தம் வாக்கியார்த்த ஜ்ஞான மாத்ராத் பந்த நிவர்த்தி அனுபபத்தேஹே. यद्यपि मिथ्यारूपः बन्धः ज्ञानबाध्यः तथापि बन्धस्य अपरोक्षत्वात् न परोक्षरूपेण वाक्यार्थज्ञानेन सह बाध्यते. रज्ज्वादौ अपरोक्षसर्पप्रतीतौ वर्तमानायां नायं सर्पः रज्जुरेषा इत्याप्तोपदेशजनित परोक्षसर्पविपरीतज्ञानमात्रेण भय अनिवृत्तिदर्शना. आप्तोपदेशस्य तु भयनिवृत्ति हेतुत्वं वस्तु याथात्म्य अपरोक्ष निमित्त प्रवृत्ति हेतुत्वेन அப்படின்னு சொல்லி அதை விஸ்தாரமாக உபபாதனம் பண்ணி. சோ இதுக்கு லௌகிகமான ஒரு உதாரணத்தை கொடுக்கிறதான, கன்னடத்துல ஒரு ஒரு காதைன்னு சொல்லுவா, அதுக்கு ஒரு ப்ராவர்ப் சொல்லுவா. என்னன்னா, ಎತ್ತಿಗೆ ಜ್ವರ ಬಂದ್ರೆ ಎಮ್ಮೆಗೆ ಬರೆ ಎಳೆದ್ರು. இந்த பக்கத்துல எல்லாம் என்ன பண்ணுவான்னா, இந்த எருதுன்னு சொல்லுவோம், இந்த புலக், இந்த புலக்கு வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு they will brand the bullock so that it is a type of a vaccination. so அதுக்கு இது வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விதமான வேக்சினேஷன் பண்றா. they will actually brand it with a hot iron. so அது கன்னடத்துல என்ன சொல்லுவான்னா, எத்துಗೆ ಜ್ವರ ಬಂದ್ರೆ ಎಮ್ಮೆಗೆ ಬರೆ ಎಳೆದ್ರು. So ஏதோ ஒரு a bullock cart had some problem, எனக்கு ஒரு it's a specific type of disease. அது போகணும்னா என்ன பண்ணானா, it should be branded with a hot iron. சூடு போடுறதுன்னு சொல்லுவா தமிழ்ல. சோ எருதுக்கு ஜுரம் வந்துட்டுன்னு சொல்லி என்ன பண்ணானா, எருமைக்கு சூடு போட்டாலாம் அப்படின்னு சொல்லி. சோ இப்போ நமக்கு இங்க உண்டா இருக்கக்கூடிய பிரமம் எப்படின்னா, ஜெகத்தை பிரம்மத்தை பார்த்து ஜெகத்துன்னு பிரமிச்சிருக்கானே, இது பிரத்யக்ஷ பிரமம். பிரத்யக்ஷ பிரம நிவர்த்தி எப்படின்னா, பிரத்யக்ஷாத்மகமான ஞானத்தால ஏற்படுறதே தவிர தத்துவமசின்னு சொல்லக்கூடிய இந்த வாக்கியார்த்த ஞானத்தால பிரம நிவர்த்தி ஏற்படாது. சோ பிரத்யக்ஷாத்மகமான பிரமம் பிரத்யக்ஷாத்மகமான பிரமாத்மக ஞானத்தாலே தான் நிவர்த்தி ஆகுமே தவிர அது சாப்த ரூபமான ஞானத்தாலே
நிவர்த்தி ஆகாது அப்படின்னு ஸ்பஷ்டமா யுக்திகளோட காட்டு. சோ இப்படி வந்த உடனே சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு, இல்ல அப்ப அவர் என்ன பண்றார், he goes to another level. அவர் என்ன சொல்றாருன்னா, சப்த பிரமாணத்தாலையும் பிரத்யக்ஷாத்மகமான ஞானம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்குதான் நான் முன்னாடி இப்போ ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பேக் ஐ மென்ஷன், இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு வந்து சாட்சாத்காரி பிரமா அப்படின்னு பேர். தட் மீன்ஸ் டைரக்ட் நாலேஜ் is known as cognitive knowledge, or cognitive knowledge is known as direct knowledge. நேரா இந்திரியார்த்த சன்னிகர்ஷத்தால எந்த ஞானம் வருதோ அதுக்கு சாட்சாத்காரம் அப்படின்னு பேர். சோ இன்னொருத்தருடைய வாக்கியத்தாலே உண்டாகக்கூடிய ஞானம் அது எப்ப ஏற்பட்டதுன்னா, சோ காதால கேட்கறது மட்டும் பிரத்யக்ஷம். அந்த பிரத்யக்ஷத்தாலே based on that pratyaksham so many transactions take place within our brain. அது ஆகாங்ஷா, யோகிதா, சந்நிதி, அசோசியேஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் ஞானம் உண்டாருது, அது சாப்த ஞானம். அப்படியே பிரத்யக்ஷத்தால he sees smoke in the mountain and then so many transactions takes place and then he infers the existence of fire. So இதெல்லாம் வந்து secondary sources of knowledge. பிரத்யக்ஷம் அப்படின்றது primary source of knowledge. அனுமானம் சப்தம் இது ரெண்டு செகண்டரி சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பட் சங்கராச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ண போய் அவர் என்ன சொல்றார், he says even by means of secondary sources you can have primary knowledge itself. So சப்த பிரமாணத்தாலையும் கூட பிரத்யக்ஷாத்மகமான ஞானம் உண்டாகலாம் அப்படின்னு ஒரு வாதத்தை அவர் he actually propounds a theory called சாப்த அபரோக்ஷவாதம் அப்படின்னு. சோ அது சாப்த அபரோக்ஷவாதம் அப்படின்றதுக்கு என்னன்னு ஒரு சின்ன கதையை சொல்லுவாங்க. என்ன கதையை சொல்லுவாங்கன்னா, இது வந்து கன்னடத்துல ரொம்ப பிரசித்தமான கதை. இந்த மூர்க்க சிஷ்யா மூர்க்க குரு அப்படின்னு ஒரு கதை வரும். அது காம்பர கதைகள் வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அதுல தட் மீன்ஸ் போத் தி டீச்சர் அண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிசைபிள்ஸ் ஆர் ஆல் ஃபூல்ஸ். எப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் ஐ வில் கம் டு தி கரண்ட் எக்ஸாம்பிள். அதுல என்னன்னா, ஒரு இடத்துல அந்த சிஷ்யாலும் குருவும் போயிட்டு இருந்தா பெரிய இந்த பெரும் பூஷ்ணிக்கான்னு சொல்லுவா, பூத் கும்பலுக்காய் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இங்கிலீஷ்ல ஆஷ் கவுட் அப்படின்னு சொல்லுவா, பெருசா இருக்கிறது. சரி, அந்த ஆஷ் கவுட் நிறைய வச்சுட்டு இருந்தான் ஒரு இடத்துல. சோ உடனே என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிஷ்யாளுக்கு அவ தேர் டோட்டலி அன்அவேர் ஆஃப் worldly knowledge. அங்க பக்கத்துல அந்த அதெல்லாம் ஒரு குதிரையில கொண்டு வச்சிருந்தாங்க. குதிரையில ஒரு வண்டி கட்டின்னு வந்து அந்த இதுல வச்சிருந்தா பக்கத்துல 2 குதிரையை நின்றுட்டு இருந்தது. சோ உடனே they asked the person who was selling that ash gold, பெரும் பூஷ்ணிக்கா, கல்யாண பூஷ்ணிக்கான்னு சொல்லுவாரு. பெருசா இவ்வளவு பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசு கூட வரும். Sometimes it may weigh up to 50 kgs also. So குதிரை பக்கத்துல நின்று இருந்து அங்க பக்கத்துல எல்லாம் இதா இருந்ததுன்னா, so they asked, என்ன இது குதிரை மொட்டை வச்சிருக்கேன், குதிரையினுடைய மொட்டையா இது அப்படின்னு கேட்டாங்க. So they did not even know, they were so foolish. They did not even know that the horse does not lay eggs, it gives directly to a small younger one. So in these people, they are people fit to be fooled. அப்படின்னு சொல்லி, ஆமா உங்களுக்கு வேணுமா, நிறைய நல்ல குதிரை பிறக்கும், பெரிய காயா இருக்கு, பெரும் பூஷ்ணிக்கா, நீங்க எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவுன்னா எவ்வளவு, 1000 ரூபாய் அப்படின்னு அந்த காலத்துல சொன்ன அப்படின்னு சொல்லுவா, 1000 gold coins அப்படி. சரி, அப்புறம் இந்த குருவை போய் கேட்டான், குதிரையினுடைய மொட்டை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது எடுத்துன்னு போகலாமா, நல்ல குதிரை பிறக்கும் அப்படின்னு சொல்றா. அப்படி சரி எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவுன்னா 1000 இது காயின்ஸ், கோல்ட் காயின்ஸ் கொடுக்குறேன், எடுத்துன்னு போங்க. Even sometimes if a good horse is born, it may cost 5000 gold coins also. You please take it அப்படின்னு சொல்லி சரி சொன்ன உடனே எடுத்துட்டாலாம். அப்புறம் அது they were actually traveling in a bullock cart. So முன்னாடி அதை வச்சுண்டு அப்புறம் they continued their journey. So கொஞ்ச நாள் ஆச்சு, எல்லாரும் ஆச்சு, everybody started eating or doing something else. அந்த குதிரை கொஞ்சம் இந்த டவுன் அப்படின்னு சொல்லுவேன், கொஞ்சம் there is a gradient. ஸோ கீழே போயிட்டு இருந்தா, அப்போ அந்த எருது வண்டி ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த பூஷ்ணிக்கா அந்த வண்டியில இருந்து கீழே விழுந்து படார்ந்து ஒடிஞ்சு விடுச்சு.
So as a coincidence என்ன ஆச்சுன்னா அந்த சமயத்துல ஒரு முயல் rabbit actually passed that way. So உடனே என்ன பண்ணாங்கன்னா ஐயோ மொட்டை உடஞ்சி போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு they also saw the rabbit running away from there. ஐயோ அது ஒரு குட்டி போட்டுட்டு அந்த குட்டி எங்கேயோ ஓடி எடுத்து குதிரை ரொம்ப ஃபாஸ்டா ஓடுமே அதனால they presumed that the இது rabbit was a younger horse and it ran away fast. It actually came out of the horse egg of the horse and it ran away அப்படின்னு சொல்லி ஐயோ போயிடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் சொல்லுவா அதுல என்ன ஆச்சுன்னா ஒரு தினம் அந்த வண்டியில போற சமயத்துல ஏதோ 2 பாத்திரம் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க வச்சுட்டு இருந்தப்போ அதெல்லாம் கீழே விழுந்துட்டான் உடனே அந்த குரு சொன்னாரா அதெல்லாம் மேலே தூக்கி போடுங்க எதுக்குடா நீங்க மேலே தூக்கி போடல கீழே விழுந்த தூக்கி உள்ளே வைக்க வேண்டியது தானே சோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வண்டியில இருந்தோ இல்ல எது கீழே விழுந்தாலும் அதெல்லாம் தூக்கி வண்டிக்குள்ள போடுங்க அப்படின்னு சோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சா தி புல்லக்ஸ் தட் வர் ஆக்சுவலி லீடிங் தி கார்ட் அது சாணி போட்டது சோ அந்த சாணி எல்லாம் மறுபடியும் தூக்கி போட ஆரம்பிச்சாங்க என்ன இது அப்படின்னு கேட்டார் இல்ல நீர் தான் சொன்னீரே குருவே இப்படி இந்த மாதிரி எல்லாம் எது கீழே விழுந்தாலும் தூக்கி போடணும் சாணியும் கீழே விழுந்துட்டு அதனால அதையும் தூக்கி போட்டேன் ஐயோ உங்களோட நான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாரா அப்புறம் என்னென்ன தூக்கி போடணுமோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துடுவோம் அப்படின்னு சோ சரி எல்லாம் எழுதி கொடுத்தாரு சோ கொஞ்ச நாள் ஆனது they were actually passing through a small rivulet வண்டியிலே அப்படியே போவோம் அப்போ ஜோரா அந்த வண்டி குலுங்கி என்னன்னா அந்த குருவே கீழே விழுந்துட்டாரு அப்போ அவர் சொன்னாரு ஐயோ ஏன் தூக்குங்கூடா எதிரா என்னடா நான் கீழே விழுந்துட்டேன் தண்ணியில ஏன்டா தூக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாரா இல்ல இந்த லிஸ்ட்ல நீர் எழுதி கொடுத்திருக்கிறதுல யூ ஹேவ் நாட் மென்ஷன்ட் யுவர்செல்ஃப் தட் இஸ் வை வி வில் நாட் சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சான்னா they all crossed through the அந்த ரிவிலேட்ல இருந்து போன ஆக்சுவலி there were 10 people. அதுக்கு இன்னும் கதையெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லுவேன் அந்த விஸ்தாரம் இப்போ ஏன் சொல்ல போகல சோ அப்புறம் அந்த வெதர் எவ்ரிபடி இஸ் இன்டாக்ட் அப்படின்னு இவர் கீழே விழுந்து அப்புறம் தூக்குனாரு சோ எல்லாரும் சரியா வந்திருக்காளா இல்லையா அப்படின்னு பாக்கணும் அவன் என்ன பண்ணாலும் எவ்ரிபடி ஸ்டார்டட் கவுண்டிங் 10 பேர் அவ இருந்தா so என்ன பண்ணானு then he said 1 2 3 4 5 6 everybody left himself out and counted so they could count only 9 people so அப்போ என்ன தீர்மானம் பண்ணினாங்கன்னா இந்த நதி ஒருத்தனை சாப்பிட்டுட்டு இருக்கு so one person has been consumed by the river which we crossed அப்படின்னு சொல்லி they were actually discussing among themselves அப்போ யாரோ ஒருத்தன் அங்க இருந்து வந்த உடனே என்ன ஆச்சான்னு என்ன இவ்வளவு சர்ச்சை பண்ணிட்டு இருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்ல we have come the great calamity has befallen us என்ன ஆயிருக்குன்னா 10 பேர் நாம இருந்தோம் இப்போ வர சமயத்துல நாம கவுண்ட் பண்ண we are able to count only 9 people so அந்த நதி it has consumed one person சரி எனக்கு சில மந்திரங்கள் எல்லாம் தெரியும் நான் என்ன பண்றேன்னா I will bring him back to life அதுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா it will cost 1000 gold coins சரி கொடுத்துடுறான் if a person comes back to life it is invaluable life is invaluable சரி கொடுத்துடுறான் அப்படின்னு சொன்னான் சரி அங்கேன்னு அவன் சொன்னான் சரி கொடுங்க I will bring back to life அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் he said எல்லாரையும் லைனா he asked them to stand in the line அப்புறம் 1 2 3 4 பிரதமஹா த்வமசி த்விதீயஹா த்வமசி திருத்தீயஹா த்வமசி அப்படின்னு he started identifying அது கதையெல்லாம் இன்னும் ரொம்ப விஸ்தாரமா சொல்லுவா நான் இவளுக்கு not only I should take money from them I should also teach them a good lesson அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணினானா லைனா நெக்க வச்சுட்டு நான் எல்லாருக்கும் I will give a whip to each of them ஒரு பெரிய whipல நான் ஒரு அடி கொடுக்குறேன் அப்போ 1 அப்படின்னு சொல்றோம் 2 அப்படின்னு சொல்றோம் எல்லாரும் கண் மூடி அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லுவான் எனிவே அவன் நெக்க வச்சுட்டு பிரதமஹா த்வமசி த்விதீயஹா த்வமசி திருத்தீயஹா த்வமசி சதுர்த்தா த்வமசின்னு கடைசியில தசமஸ்துவமசி அப்படின்னு சொல்லுவான் துவம் தசமஹா அசி அப்படின்னு அத்வைத்துல தசமஸ்துவசி வாக்கியார்த்தம் அதுவே ஒரு they will give it a caption தசமஸ்துவசி வாக்கியார்த்தே உத்தம் அப்படின்னு சொல்லு
சோ கடைசியில என்ன ஆச்சுன்னா அவன் வந்து தசமஸ்தமசி அப்படின்னு தி stranger pointed out that you are the 10th person அப்படின்னு ஒருத்தனுக்கு பண்ணி உடனே அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அகம் தசமஹா ஐ ஆம் த 10th person அப்படின்னு ஞானம் ஏற்பட்டது. சோ தசமஸ்தமசின்னு சொன்ன ஞானத்தால் சொன்ன வாக்கியத்தால தசமோகம் அப்படின்னு சொல்லி அபரோக்ஷமான ஞானம் ஏற்பட்டது அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்றார். சோ சாப்த போதம் அப்படின்றது பரோட்ச பிரமாணம். பரோட்ச பிரமாணத்தாலே பரோட்ச ஞானம் தான் ஏற்பட முடியும் அப்படின்றது ஜெனரல் ரூலா இருந்தாலும் கூட இன் சச் இன்ஸ்டன்சஸ் அதுல சாப்த போதம் அப்படின்றது இட் கேன் ஆக்சுவலி ரிசல்ட் இன் பிரத்யக்ஷ ஞானம் ஆல்சோ. சோ இதுக்கு வந்து சாப்த அபரோக்ஷ ஞானம் சாப்த அபரோக்ஷ ஞானம் சப்தத்தாலே உண்டாகக்கூடியது சாப்தம் சப்தாத் ஆகதம் சப்தசேதம் சாப்தம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல தத்தித பிரத்யம். சோ சப்தத்தாலே உண்டாகக்கூடிய பரோட்ச ஞானம் இல்லை இது, சப்தத்தாலே உண்டாகக்கூடிய அபரோக்ஷ ஞானம் இது. எப்படின்னா தசமஸ்தமசின்னு சொல்லி கேட்டவனுக்கு அவனுக்கு தசமஹா அகம் அப்படின்னு அவனுக்கு பிரத்யக்ஷ ரூபமான ஞானம் ஏற்பட்டது அப்படின்னு நான் சொல்றேன். சோ இதுக்கு சாப்த அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேரு. அது என்னன்றது இங்க ஸ்லைட்ல பார்க்கலாம். சோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, பிரமா பிரமிதி அப்படின்றது ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு வந்து டைரக்ட் நாலேஜ், இட் இஸ் நோன் அஸ் பிரத்யக்ஷம். சோ இந்த மாதிரி கூட நம்ம இந்த ஸ்லைட்ல என்ன பண்ணினா we had shown that there are 3 types of பிரமாணஸ். இது பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் அப்படின்னு பிரமா அப்படின்றது 3 விதமா இருக்கு அப்படின்னு. சோ இதை நாம இன்னொரு விதமாக இதை பிரிச்சு நாம பார்க்கலாம். என்னன்னா நாலேஜ் அப்படின்றது டைரக்ட் நாலேஜ் இஸ் பிரத்யக்ஷம், அது ஒரு விதம் பிரத்யக்ஷம் அப்படின்னு. இன்டைரக்ட் நாலேஜ் அப்படின்றது பரோட்சம். பரோட்சம் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ், நேம்லி அனுமிதி அண்ட் சாப்த போதம். சோ இப்படி கூட நாம பார்க்கலாம். சோ இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த வியாப்தி ஞானம் பராமர்சம் இத்தியாதி சொல்லக்கூடிய ஞானம் அது வந்து அனுமதியில ரிசல்ட் ஆகுது. இட் ரிசல்ட்ஸ் இன் அனுமதி. அதே மாதிரி இந்த ஆப்த வாக்கியத்தை கேட்கறது ஆகாங்ஷா யோகிதா சந்நிதி தாத்பரிய ஞானம் இதெல்லாம் இட் ரிசல்ட்ஸ் இன் சாப்த போதம். சோ பிரத்யக்ஷ ஞான சாமகிரியாலே பிரத்யக்ஷ ஞானம் உண்டாது, பரோட்ச ஞான சாமகிரியாலே பரோட்ச ஞானம் உண்டாது. So by means of the causes of paroksha jnana we get paroksha jnana only, and by means of the samagri or the causes of pratyaksha we get pratyaksha jnana only. But Shankaracharya enna solrar appadina paroksha jnana samagriyale pratyaksham undadhu appdin solrar. So adha he says verbal testimony, which is generally the means of indirect knowledge, generates pratyaksha, which is direct knowledge, just as in Dashamaha Tamasi. So இதுல வந்து இவர் என்ன சொல்றார், இங்க பாருங்க, பரோட்ச ஞான ரைட் சைட்ல இருக்கக்கூடியதுனால பரோட்ச ஞான சாமகிரியால பிரத்யக்ஷ ஞானம் அப்படின்றது ஏற்படுது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த தசமஹா தமசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. So you can see that இந்த ஸ்லைட்ல கூட பார்க்கலாம் நம்ம, he has got 10 சிஷ்யாஸ் and அந்த 10 சிஷ்யாளுக்கு ஆச்சாரியர் வந்து out of the 10 he is addressing the 10th person and telling தசமஹா தமசி அப்படின்னு. சோ அதை கேட்ட உடனே அவனுக்கு தசமோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரத்யக்ஷ ஞானம் ஏற்படுறது அப்படின்னு அவர் சொல்றார். திஸ் இஸ் நோன் as சாப்த அபரோக்ஷவாதம், which is propounded by சங்கராச்சாரிய. ஆனா இந்த சாப்த அபரோக்ஷ ஞானம் அப்படின்றது சரிப்படாது அப்படின்னு பகவத் ராமானுஜர் மண்டன மிஸ்ரர் மூலமாக சொல்லி காட்டுறார். ஏன்னா இப்படி ஒருவேளை நாம சப்த பிரமாணத்தாலே பிரத்யக்ஷ ஞானம் உண்டாருது அथवा அபரோக்ஷ ஞானம் உண்டாருதுன்னு சொன்ன அப்போ பிரமாண வியவஸ்தாயாக உச்சேதாபத்தி. just because somebody says something we cannot accept it அப்படின்னு சொல்லி அதுல அனுபவத்தி எழுந்தா என்ன அப்படின்னு காட்டுறார். சோ அது என்ன அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு இந்த 2 பிரதானமான விஷயத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து இந்த ஹைரார்கி ஆஃப் பிரமாணஸ்,
அண்ட் எந்த பிரமாணம் எப்படி காரியம் பண்றது, எப்படி காரியம் பண்ண முடியாது அப்படின்னு. சோ ஒருத்தனுக்கு பிரத்யக்ஷாத்மகமான பிரமம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த பிரத்யக்ஷாத்மகமான பிரமம் பிரத்யக்ஷாத்மகமான பிரமா ஆர் யதார்த்த ஞானத்தால தான் நிவர்த்தியாக முடியும் அப்படின்றது. சோ அத டு ஓவர்கம் தட் அன்டெனபிலிட்டி, அந்த அனுபவத்திய நிவாரணம் பண்றதுக்காக சங்கராச்சாரியர் என்ன சொன்னார், இல்ல சாப்த போதத்தாலையும் கூட பிரத்யக்ஷாத்மகமான ஞானம் ஏற்படலாம், அதுக்குதான் சாப்த அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேரு. அதனால பிரத்யக்ஷ ரூபமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மம், அதாவது பிரம்மத்தை பார்த்து ஜகத்துன்னு நாம பிரமிச்சிருக்குது, அந்த பிரத்யக்ஷ பிரமத்துக்கு தத்துவமசின்னு சொல்லக்கூடிய சாப்த ஞானம் நிவர்த்தகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி he actually brings in the concept of shabda aparokshavada. That is also not tenable அப்படின்னு பகவத் ராமானுஜர் மண்டன மிஸ்ரர் மூலமாக காட்டுறார். அது எப்படின்றது அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். I hope I have been able to explain the concepts in a very clear manner by means of the slides and also by means of this explanation. So direct questions ஏதாவது இருந்தா கேட்க. இப்போ வந்து சப்தத்தால தசமஸ்தமசி சப்தத்தால ஈவன் தத்துவமசியை வச்சுக்கலாம், தத்துவமசியை வச்சுக்கலாம். அது ஃபார் த ரைட் பர்சன் who has the right attitude, knowledge, right samskaras, that could probably initiate number of processes in his mind which can give him direct perception. இல்லையா, இப்போ தத்துவமசின்னு சொன்னா ஒரு ரிஜுமான ஒரு ரொம்ப பவர்ஃபுல் ரியலி குட் ஒரு சனக்க சனந்தனாதே மாதிரி யாரான ஒருத்தர் சிஷ்யன் இருந்தான்னு வச்சுக்கோங்க. தத்துவமசின்னு சொன்ன தட்சணம் அவர் அப்படியே அந்த தியானம் போய் உள்ள வந்து ஒரு யோகிக் டிரான்ஸ்மிஷன் ஆர் வாட் எவர் யூ கேன் டாக், அதனால அவனுக்கு அனுபவம் வரத்துக்கு சாத்தியம் இருக்கு இல்லையா. ஸோ இதுல வந்து ஆன்டை தட் திங், வை டு வி ஹாவ் டு அட்டாக் திஸ் வியூ அட் ஆல் இஸ் மை கொஸ்டின். அன்மியூட் பண்ணோம் அவரை. ஹலோ. Yeah, we are actually speaking in a very general sense. இது ஒரு சாஸ்திரம் அப்படின்னு வந்துட்டுன்னா இல்ல என்னன்னா we can actually talk about general இது ஒன்று. இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆய் தத்துவமசின்னு கேட்ட உடனே பிரம்மாஸ்மின்ற ஞானம் வரலாம். நீங்க சொன்ன மாதிரி யாரோ சனக மகர்ஷி வந்து யாரோ ஒருத்தருக்கு சொன்னார் அப்படின்னு, as an exception it can happen. But there also what happens, avanak vanda and from hearing that word of Tattvamasi of the Acharya, who is also a great jnani and he is also highly evolved, so there are so many processes that happen afterwards and then he can get the experience of Aham Brahmasmi. But generally does it happen? இப்போ நீங்கள் எனக்கு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க தத்துவமசின்னு, எனக்கு அஹம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் ஏற்பட்டிருக்கான்னு நோ. ஆர் இஃப் ஐ டெல் யூ ஃபார் தட் மேட்டர், ஆர் ஈவன் இஃப் a highly evolved person tells a person like me who is not evolved, that doesn't happen. ஒன்னு. ரெண்டாவது வந்து சப்த பிரமாணத்தால பிரத்யக்ஷம் அப்படின்றது ஏற்படுறது அப்படின்னு சொன்னா இது சர்வ பிரமாண வியவஸ்தோச்சேதாபத்தி அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றேன். So இது சப்த பிரமாணத்தால பிரத்யக்ஷம் உண்டாகும். சோ அப்போ அனுமான பிரமாணத்தாலே பிரத்யக்ஷம் உண்டாகும். சோ பிரமாண வியவஸ்தா அப்படின்னு என்ன இருக்கோ தியரி, இந்த நாலெட்ஜ் தியரி, இட் இஸ் ஹைலி சொபிஸ்டிகேட்டட் அண்ட் ஹைலி சிஸ்டமேட்டிக். சோ வெர்பல் டெஸ்டிமோனில யூ கேன் கெட் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்ன சரி, தெர் இஸ் நோ வியவஸ்தா, ஒன்னும் வியவஸ்தாவே கிடையாது. சோ பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் விபாகம் எப்படி வருது? சோ இது எப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு கேஸ்ல சம்திங் மைட் ஹேப்பன் as an apavada or exception, even that we don't accept actually. Shastrathla we don't accept that also. So just because உங்களுக்கு அனுகூலமாக நீங்க you cannot change the shastras. அதுதான் இங்க பகவத் ராமானுஜர் ஸ்பஷ்டமா சொல்றாரு. இப்போ ரஜ்ஜு சர்ப்பம் அப்படின்னு பார்த்திருக்கிறவனுக்கு நேரா பிரத்யட்சமா அது சர்ப்பம் இல்லைன்னு பார்த்தானா அது பிரம்ம நிவர்த்தியாரு. அதே மாதிரி
ஜகத்தெல்லாம் பிரம்மத்தை பார்த்து ஜகத்தை பிரமம்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. ஜெகத் பிரமம் உண்டாயிருக்கு. இது பிரத்யக்ஷ பிரமம். பிரத்யக்ஷ பிரமத்துக்கு சப்த பிரமாணத்தால பரிகாரம் உண்டாருதுன்னு சொன்ன. அப்ப பரிகாரம் உண்டாருது எப்படி அப்படின்னு நாம கேட்ட உடனே அவர் என்ன சொன்னா, இல்ல சாப்த அபரோக்ஷவாதம் உண்டுன்னு சொன்ன. சோ இதுக்கு சம்ஸ்கிருதத்துல சங்கராச்சாரியுடைய மதம் அவ்வளவு நீச்சமான மதமா நாம அப்படி போகக்கூடாது. We should not see in that light. But actually to avoid something இன்னதோ ஒரு இது மகாபாரதத்துல துரியோதனை வாழலாம் சொல்ற பதில் மாதிரி அவன் இந்த மாதிரி பண்ண, then why it should not be like that? So அதுக்கு அபத்தம் படித்வா குச்சோத்யம் கரோத்தின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை சொல்லுவோம். Already what you have said is not correct. So to substantiate that you are bringing in another wrong concept which is not tenable. அதனால இதனோ சரிப்படாது அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றார். இதுல last 2 weeks I am reiterating this point. இது சங்கரருடைய மதத்துக்கு மேல மண்டன மிஸ்ரருடைய மதம் வச்சிருக்கு. So according to Ramanuja.org, தியான நியோகவாதா is better than வாக்கியார்த்த ஞானவாதா. So இதுல இந்த சாப்த அபரோக்ஷ ஞானவாதம் எங்க நிராகரணம் பண்ணிருக்காங்க, even I did not know for that matter. So I thought Ramanuja.org had not directly refuted it, but through Mandana Mishra's words he has refuted it in this adhikarana only. வேற எந்த அதிகரணத்திலயும் அவர் இந்த இதுல கூட இல்ல ஜிக்யாசா அதிகரணத்துல கூட இந்த விஷயங்கள் எல்லாம் these concepts have not been refuted, but in this adhikarana he has refuted. That way each adhikarana is like a precious jewel. So அந்த இந்த விஷயம் இப்போ இது பேதாபேதவாதம் கொஞ்சம் மைனரா அந்த இடத்துல அந்த அனுபவத்தை காட்டுறது. இந்த இடத்துல அத்தையவ பின்னா பின்னத்துவம் நிரஸ்தம் அப்படின்னு ஒரு பெரிய பேராகிராஃபே இஸ் டிவோட்டட் டு இது ரெஃப்யூட் பேதாபேதவாதம். ஸோ அதனால இந்த சமன்வயாதிகரணம் அப்படின்றது இட் இஸ் கிரேட் இது ட்ரெஷர் ஆஃப் மெனி ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் வேதாந்தா. பிரமாணங்களுடைய ஹைரார்கி விஷயங்கள் எல்லாம் இங்க வந்து which has not come in any other adhikarana as far as I can see. அதனால why I am taking more trouble and more time to explain these things is these are very fundamental concepts connected to Vedanta. அதனால I am taking more time to explain these things. So வேற ஏதாவது கேள்வி உண்டு? முடிக்கலாம் சார். यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. So I am sorry if any the persons regularly attending the class have been inconvenienced, because suddenly a program came up which I could not avoid, so we had to prepone this class. I am sorry for any inconvenience to the persons who are regularly attending the class. So they may kindly see it on YouTube or whatever media. So I hope next class, if there is any preponement, we will give sufficient notice and see to it that there is no inconvenience. Srimate Ramanuja. Namaskaram.